நம்மளுடைய ஈமான் பலமாவதும் நம்மளுடைய ஈமான் பலகீனமாவதும் நமக்கு எழுந்தாரு. ஹசரத் என்ன செய்யறாங்க, சிரமப்பட்டு மதரசாவை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்க பார்த்துருக்கீங்க, ஏன்னா நான் பார்த்துருக்கிறேன், அதுதான் சொல்றேன். ஊரில் ஒரு மாற்றம் என்ன செய்யணும் வந்திருக்கோம். நம்ம பிள்ளைங்க குரான் ஓதுவாங்க, நிறைய துவாக்கள் ஓதுவாங்க, ஹதீஸ் ஓதுவாங்க, சொல்லுவாங்க. நம்ம எப்போ படிக்கிறது? அதுக்காக தயாராக தான் இருக்கிறோம். நீங்க வேற பிள்ளைங்க என்ன செய்வாங்க, மாற்றிக்கிட்டே வருவாங்க. நீங்க முயற்சி பண்ணா போதுமானது இன்ஷா அல்லாஹ். அதே போல இந்த ஸலவாத் மஜ்லிஸையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி மஜ்லிஸ் இந்த பள்ளியில கியாமத் நாள் வரையும் நடைபெறுவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன். இஸ்லாம் 5 நிமிஷம் கொடுத்தாங்க. இன்னொரு செய்தி என்ன, வந்து அசத்துமாரிங்கெல்லாம் ஃபஜர் வரைக்கும் பேச தயாராக தான் இருக்காங்க. நிர்வாகத்தில் 1 மணி நேரம் கேட்டுப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் வந்தவங்க எல்லாம் சும்மா கொஞ்ச நேரம் முடிச்சுட்டாங்க. இவங்கெல்லாம் அப்படி கிடையாது. சும்மா காலை வச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் ஏதாவது பேசிட்டு போயிடலாம், நேரத்தை கடத்தலாம், அந்த பேச்சே கிடையாது. அல்லாஹ் பற்றியும் ரசூலை பற்றியும் ஞாபகப்படுத்தி தான் வந்திருக்கிறாங்க. எதுவரையும் பேசுவாங்க, அல்லாஹ்வுடைய ஃபஸ்ல ஃபஜர் வரைக்கும் தெளிவான முறையில் உங்களெல்லாம் புரிய வைப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள் அந்த மாதிரி பயன்களை கேட்கக்கூடிய நசீபாக நம்ம அனைவருக்கும் தருவானாக. சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல உமர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, உம்ராவுக்கு போறாங்க. யாருங்க? உமர் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்க, உம்ராவுக்கு போறாங்க. அப்படி போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏன்னா இப்ப ஹஜ்ஜுக்கு போனாலும் சரி உம்ராவுக்கு போனாலும் சரி எல்லாரும் என்ன செய்யறோம், பயணத்தை சொல்லிட்டு போறோம். இந்த மாதிரி நான் என்ன செய்யறேன், உம்ராவுக்கு போறேன். இந்த காலத்துல கப்பல்ல போனாங்க, நடந்து போனாங்கலாம் இருக்கு. அப்ப நான் உம்ராவுக்கு போறேன்னு செய்யுங்க, யாரும் சொல்லுதா எனக்காக நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களுடைய துவாவை என்ன செஞ்சிடாதீங்க, என்ன மறந்துடாதீங்க. நம்ம சொல்லி அனுப்புவோம்ல, நீங்க துவா செய்யுங்க, அந்த துவாவை என்ன செஞ்சிடாதீங்க, என்ன மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, சொல்லி அனுப்புறாங்க, நீங்க உம்ராவுக்கு போறீங்க, எவ்வளவு புனிதமான காரியம் அது. அந்த காரியத்தை என்ன செஞ்சிடாதீங்க, துவா கேட்பீங்க, அந்த துவாவை என்ன மறந்துடாதீங்க. நம்ம ரமலான்ல எவ்வளவு துவா செஞ்சிருக்கோம், எல்லாரும் அமல வைப்போம். யாரெல்லாம் என் துவாவை ஏற்றுக்க, என் துவாவை யாரெல்லாம் ஏற்றுக்காத அப்படின்னு துவா கேட்போம். எல்லாரும் எப்படி துவா கேட்போம், யாரெல்லாம் என்னுடைய துவாவை ஏற்றுக்க அப்படின்னு சொல்லி தான் துவா கேட்போம். இப்படி கேட்க மாட்டீங்களா? இப்படிதானே கேட்போம். அப்போ உமர் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உமரே உங்களுடைய துவாவை என்ன மறந்துடாதீங்க. நீ துவா கேட்கறீங்க உங்களால போய், அந்த துவாவை என்ன மறந்துடாதீங்க அப்படின்னா நம்ம கேட்கிற மாதிரியா, யாரெல்லாம் இருக்காங்க, ஜப்பார் பாய் இருக்காரு, அப்துல்லா பாய் இருக்காரு, இந்த பாய் துவா செய்ய சொன்னாங்க, அவங்களுடைய துவா யாரெல்லாம் ஏத்துக்க, அப்படியா? அப்படி கிடையாது. அது எப்படி கேட்க சொன்னாங்க, உமரே உங்களுடைய துவாவை என்ன மறந்துடாதீங்கன்னா நபியினுடைய ஸலவாத்தை நாம துவாவை ஏற்கக்கூடாது. என் பேரை மறந்துட்டு நீங்க துவா கேட்டீங்கன்னா என்ன செய்யாது, அல்லாஹ் தஆலா துவாவை ஏத்துக்க மாட்டான். எவ்வளவு பெரிய செய்தி. நபி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்வா முஃபுல் இபாதா, பசங்க படிச்சிருப்பாங்க. ஒரு இபாதத்தினுடைய அடிப்படை அடித்தளமே இதுதான், துவா தான். ஒரு வணக்கத்தினுடைய அடித்தளமே இதுதான், துவா தான். துவா இல்லாம என்ன செய்யாது, எல்லாத்துக்கும் துவா இருக்குதுல்ல, எல்லா காரியங்களும் துவா இருக்குது. அப்ப ஒவ்வொரு இபாதத்துக்கும் அடித்தளமே எது இருக்குது, துவா இருக்குது. அப்ப அந்த துவாக்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படணும்னா என்ன செய்யணும், ஸலவாத் இருந்தாதான் நம்ம துவா கேட்கலாம். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி. ஆரம்பத்துல நபி சொல்லி கொடுத்தாங்க, துவாவுடைய ஆரம்பத்துல என்ன செய்யணும், ஸலவாத் சொல்லணும். துவாவுடைய கடைசியில என்ன சொல்லணும், ஸலவாத் சொல்லணும். சொல்லி என்ன செய்யணும், நம்ம ஊருக்கு என்ன செய்யணும், ஒரு லெட்டர் அனுப்பணும். யார் வீட்டுக்காவது அனுப்பும்போது என்ன செய்யணும், நல்லா பேக் பண்ணி அட்ரஸ் போட்டு அனுப்பணும். அட்ரஸ் போடாம நல்லா எல்லாத்தையும் கூட பேக் பண்ணி கொண்டு போய் போஸ்ட் ஆபீஸ்ல போட்டா எங்க போகும், அங்கேயே தான் எங்க போகும். அதே போல நம்முடைய தேவைகள் எல்லாம் அல்லாஹ் கிட்ட சொல்லும்போது ஆரம்பத்துல என்ன சொல்லணும், ஸலவாத் சொல்லி நம்முடைய தேவைகள் எல்லாம் வச்சு இறுதியில ஸலவாத் சொல்லி அனுப்பணும். ஒரே நேரத்துல ஏத்துவோம். அப்படி
சலவாத்தி சொல்லாம துவா கேட்டா என்ன செய்யப்படும்? போகும். வானத்துக்கு பூமிக்கு இடையிலே என்ன செய்யும்? அந்த துவாக்கள் இருக்கு என்பதான் என்ன செய்யறாங்க? இமாமும் சொல்லித் தராங்க. இந்த மாதிரி மஜ்லிஸில் நம்முடைய மோதாவை கண்டு தடையில்லாமல் நடப்பதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. பேசக்கூடிய பேச்சுகளை அல்லாஹ் கபூல் செய்து நம்முடைய தேவைகளை அல்லாஹ் தஆலா